உதிரி உதிரியாக டேஸ்டியான சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊறினா போதும். பேனில் ஆயில், நெய், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், சால்ட்டு, இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ராஸ்மெல் போனதுக்கப்புறமா 1 தக்காளி, 1 கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி போட்டு வதக்குங்க. வேக வச்சுருந்த மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி, மல்லித்தூள், சீரகத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா இதெல்லாமே போட்டு வதக்குங்க. இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணியிருந்தேன். ஊற வச்சுருந்த அரிசியும் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் லெவலில் வரும். அப்போ லிட் போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக மட்டன் பிரியாணி சிம்பிளாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.